இந்த ரூட்லேயே ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் தந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கேஎன்டி டிராவல்ஸ் தாங்க. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதுலேயே இந்த மாதிரி ஒரு ஜேர்னி எனக்கு அமைஞ்சதே இல்லைங்க. ஏன்னா நம்ம டிரைவர் அண்ணாவாக இருக்கட்டும், ஆன்போர்ட் அசிஸ்டன்டாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்கிட்ட அப்படி ஒரு விருந்தாளி மாதிரி பழகினாங்க. செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃபோட கோஆப்ரேஷன், டிரைவராகட்டும் மற்ற அந்த பசங்களாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக நல்லா ரொம்ப பாதுகாப்பாக சேஃபாக ரொம்ப லக்ஸூரியஸாக வந்து இறக்கக்கூடிய ஒரு வண்டி கிடச்சிருக்குன்னா எனக்கு இந்த வண்டி தான். வெல்கம் டு கேஎன்டி டிராவல்ஸ். நேர்த்தியான சேவை, நம்பிக்கையான பயணம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, நான் பட்டையெல்லாம் போட்டு பக்தி பரமாசம் வந்திருப்பேன் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் 6 படை வீடான திருச்செந்தூரில் இருக்கேங்க. இங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். திருச்செந்தூர் டு கோயம்புத்தூர் இன்றைக்கி ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் லாகாக இருக்க போகுது. எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கேஎன்டி டிராவல்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். புது பஸ்ஸுங்க, பாரத் பென்ஸ் BS6ங்க, பிரகாஷ் கேப்பலா பஸ்ஸை பார்த்துடுங்க. செம்மையாக இருக்குது லுக்கு பார்த்தீங்கன்னா. கைஸ், இன்னொன்று ஒரு சின்ன வருத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் வந்துட்டு நம்ம முருகனை தரிசனம் பண்ணாமல் போகிறது தாங்க வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை. நான் அப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட பேசினேன், கூட்டம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்புறம் அவங்க தான் விபூதி கொடுத்தாங்க. ஓகே, கேஎன்டி டிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸுங்க. ஏன்னு சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு சீட்டு ஸ்லீப்பர் பஸ் BS6 இவங்க தாங்க கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ரெஸ்ட் ரூம் கொடுக்குற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎன்டி டிராவல்ஸ் தாங்க. ஆமாங்க, கரெக்டாக போர்டிங் மேன் சொல்லிடுறேங்க. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் 2 மணிக்குங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா. சரி வாங்க, போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. NCS Tamil BGM. NCS Tamil BGM. NCS Tamil BGM. அண்ணா, உங்கள் பேருண்ணா? சிவா. எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? 7 வருஷம். லைசன்ஸ் எடுத்து 11 வருஷம் ஆகுது. டிராவல்ஸ் வந்து 7 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன லாரி ஓட்டிட்டு இருக்கீங்க? லாரி, ஸ்கூல் பஸ். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பஸ்ஸுனா டிராவல்ஸ். பட்டு பிடிச்சாச்சு, அது இதை விட முடியல. இதை விட்டா நம்மளும் அதை விட மாட்டேங்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஆமாம், நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்னோட எய்மே தான் சின்ன வயசுலேருந்து. படிக்கிற காலத்துல சரி பிடிக்கிற ஆசை. அது லைஃப் மாறிட்டு படித்தா தான் முன்னேறணும். இல்லை, இதை பிடிச்சா பிடிச்ச வேலை செய்யணும், செஞ்சால் போதும். செய்யலாம். எங்கே போனால் எனக்கு கை கொடுக்கும். இது எங்கே போனாலும் படிச்சுக்கலாம்.
நான் பஸ்ஸில் போடி வாங்கி சொல்லுங்கண்ணா, எங்கே இருந்துண்ணா? திருச்செந்தூர். எத்தனை மணிக்குண்ணா பஸ் ஸ்டாண்டா? திருச்செந்தூர் அங்கே மதியம் டே ட்ரிப் வந்து மதியம் 2 மணி, நைட் ட்ரிப்பு 9:30. ஆ சரிங்களா? வந்தால் தூத்துக்குடி, ஆத்தூர், பழையங்காய், தூத்துக்குடி 3:15, அதோட நேரம் அருப்புக்கோட்டை, மதுரை 6 மணி, கோயம்புத்தூர் ரீச்சிங் டைம் வந்து 11 மணி, சிங்காநல்லூர் 10:15 சிங்காநல்லூர் போயிடுவோம், 10:10 சிங்காநல்லூர், 11 மணி கோயம்புத்தூர். ஓகேண்ணா. அதுமாதிரி நாங்கள் கோயம்புத்தூர் எடுக்கிற டைம் 9:45 எடுப்போம், சிங்காநல்லூர் போர்டிங் 10:15, இங்கே ரீச்சிங் டைம் காலைல 5:45 ஸ்டார்ட் டைம். டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேண்ணா. நான் வர பேசுகிற வார்த்தை சொல்கிறீங்களாண்ணா? பேசுறது வர்றவங்க எங்கள் உமன் சேஃப்டி எல்லாமே உண்டு எங்கள் ட்ராவல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ட்ரெயினில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. சேஃப்டி வர்றவங்க உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஏசி பஸ்ஸில் வந்து ஆமாம் ஸ்மெல் வரும். ஏசி பஸ்ஸில் ஸ்மெல் அப்படின்னு கண்டிப்பாக பஸ்ஸில் நம்ம சொல்கிறோம் தெரியாமல் கூட சாப்பிடுவாங்க. ஒருத்தர் பட்ட தப்பால் எல்லாரும் ஃபுல்லாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதை ஏசி பஸ்ஸில் வந்து தவிர்த்துங்க. உள்ளே வச்சு நான்வெஜ்ஜோ சேர்க்காதீங்க. இதான் வேறு ஒன்று. ஓகேண்ணா. பாரத் பென்ஸ் BS6 எப்படின்னா இருக்கு புது பஸ்ஸு? லைனாண்டு ஓட்டியிருக்கேன், பென்ஸ் ஓட்டியிருக்கேன். இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன சொல்லுவீங்க? அட்வான்டேஜ் இப்போ ஒரு எம்டி ரோட்ல எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டன் இருக்கு. ஓகே. தட்டுல என்ன ஆக்சிலேட்டர் கூட தேவையில்ல, அப்படியே வண்டி பாட்டு போகும். வண்டி அப்பாடு போயிட்டே இருக்கும். லேசர் பிரேக்ல காலத்துல அது கட் ஆயிரும். அப்போ நார்மல் ஸ்பீடில் வந்துக்கலாம். அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இது போக நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்கு எப்படின்னா இருக்கு? ஓட்டுற பஸ்ஸுக்குள்ள ஃபீலிங் ஏதோ நைஸாக கார் ஃபீலிங் மாதிரி கார் மாதிரி இருக்கு. ஓகேண்ணா. நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்ஸ். ஓகேண்ணா. கைஸ் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட ஆன் போர்ட் அசிஸ்டன்ட்னா நம்ம வந்தோடனே ப்ரோ உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் ப்ரோ, உங்கள் சப்ஸ்கிரைபர்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? குமரன் ப்ரோ. ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ பஸ்ஸு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸில் ஒரு பஸ் ஃபேன் சொல்லலாம். பஸ்ஸுனா எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பூந்தமல்லியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சர்வீஸ் வருஷம். ஐடி எலக்ட்ரிஷன் முடிச்சிருக்கேன், நீர்வெல் போடுவேன். பிஏ படித்தா பாதியில் படிப்பேன். என் ஏம் என்னென்னா டிரைவர் ஆகணும், அதுதான் வந்திருக்கேன். நிறையா கம்பெனியில் ஓடிருக்கேன், டூர் கம்பெனியில் ஓடிருக்கேன், நிறையா டிரைவிங் ஓரளவுக்கு வந்திருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் பழகணும். பஸ்ஸுக்காண்டி நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க ப்ரோ, படிப்புலாம் விட்டுட்டீங்க? ஆமாம் ப்ரோ, படிப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ இதுக்காக வந்துருக்கேன். இப்போ கேண்டியில் வந்து ஒரு சிவனா பழகி விட்டுருக்காரு, சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் எப்படி போகணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாரு ஓட்டுறது. அவரை பார்த்து பழகிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் போக நான் இதே கேண்டியில் டிரைவர் ஆகணும். ஓகே ப்ரோ. நீங்கள் மேலும் வால்வோ ஸ்கேனெல்லாம் ஓட்ட வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய பெர்த்துக்கு நான் வந்துட்டேங்க. பஸ்ஸு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் செம்மையாக இருந்துச்சுங்க. மேலே கீழே ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் போட்டு பக்காவாக இருந்துச்சு. இன்டீரியர் லுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே அந்த ஃப்ரெஷ்னர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பருங்க. பஸ்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கைஸ் கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு அட்ஜஸ்டபிள் டேப்பில் ஏசி வெண்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்டுங்க, நல்லா திக்காக சூப்பரான ஒரு பிளாங்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் டைப்பில் நமக்கு பில்லோங்க. அப்புறம் பேக் ரெஸ்ட், மொபைல் ஹோல்டர், யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, இங்கே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டுங்க. அப்புறம் ரீடிங் லைட் சூப்பருங்க. டபுள் பர்த்தில் சென்டரில் ப்ரைவசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்டிங் போட்டு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. சீட்டோட அமெனிட்டிஸ் பார்க்கலாங்க. கைஸ் கால் கிட்ட பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் பவுச், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் ஹேண்டில் ஹூக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு. அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டுங்க, ப்ராப்பராக இருக்காது. சீட்டோட இருக்குல்ல நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமாங்க. சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு செமி ஸ்லீப்பரில் போகிற அளவுக்கு ரிக்ளைனிங் இருக்குது, சூப்பருங்க. கைஸ் உங்களுக்கு ஃபேர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்பர் புக் பண்ணேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் ஆச்சுங்க. அதே டபுள் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா 700 ருபீஸு. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா 500 ருபீஸுங்க. நம்ம திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்குங்க. கைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் நிறையா நம்ம வடக்கு ரயில் பாவங்கள் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரியலாகவே அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. என்னென்னா ரீசெண்டாக நம்ம வந்து சென்னையில் தான் நியூ டெல்லி போகிற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டிருந்தாங்க ஸ்லீப்பர் கோச்சில். நான் பார்த்தீங்கன்னா அப்புறம் என் பெர்த்தில் வந்து படுத்துட்டேன். நம்ம அந்த கால்கிட்ட கொஞ்சோண்டு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வடக்கன் நம்பர் வந்து உட்காந்தாரு. அதுக்கிட்ட சரி நானும் விட்டுட்டேன், சரி அந்த கொஞ்சம் இடத்துல உட்காந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு
கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவன் தம்பி சித்தப்பா மாமான்னு சொல்லி 4-5 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. கடைசியில் படுத்துட்டு இருந்தவனே எந்திரிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு போட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பான்பர சரத்தை எடுத்து பையா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பாகவும் இருந்துச்சு, அதே சமயம் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சுங்க. ரெஸ்ட் ரூம் கூட போக முடியலங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நம்ம நடந்து போகிற பாதையில் ஃபுல்லாகவே உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் புதுகை எக்ஸ்பிரஸில் ரீசெண்டாக அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர் வந்து ஃபுல்லாக இருந்தாங்க. நான் கேட்டேன் பையா அப்பா சார் எங்கே போகிறீங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, மதுரை போகிறேன், மதுரை ஆறுபாளையத்தில் நானும் தம்பியும் கடை வச்சுருக்கோம். ஷாக்காக இருந்துச்சுங்க. கைஸ் உங்களுக்கு நம்ம வடக்கு ரயில் பாவங்கள் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்கள் நார்த்தில் ட்ராவல் பண்ணும் போது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம். சார் உங்கள் நேம் சார்? மேம் உங்கள் நேம்? வித்யா. சார் எப்படி சார் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் எப்படி சார்? கஸ்டமர்னால எப்படியும் வாரத்துக்கு 2 தடவை வர்றோம். வாரத்துக்கு 2 நாள் நம்ம பஸ்ஸில் வந்துடுவீங்க? ஆமாம், ஒன்று நைட் ட்ராவலு, அப்புறம் பகல் ட்ராவல் மாற்றி பண்ணுறோம். ஓகே சார். பஸ்ஸு நல்லா இருக்குது. உள்ள இன்டீரியர் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி சார்? இன்டீரியர் செமையாக இருக்குது. பஸ்ஸோட இன்டீரியர் ஓகே, அது தனியாக சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்டாஃபோட கோஆப்ரேஷன், டிரைவராகட்டும் மற்ற அந்த பசங்களாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருந்தாங்க. ஒரு சில பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக ரூடாக இருக்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து அந்த ஃப்ரெண்ட்லி ஒரு அப்ரோச்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது, நல்லா இருக்கும். ரிவ்யூ வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. முதல்ல இருந்ததை விட முதல்ல ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் மட்டும்தான் இருந்தது. ஆமாம் சார். இப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பாத்ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். இது ஃபேமிலியாக லேடிஸ் எல்லாம் வரும்போது அடிக்கடி வயசானவங்க வரும்போது இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கொஞ்சம் ரொம்ப சௌரியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அதர்வைஸ் இன்னொன்று என்னென்னா, இப்போ நைட் ட்ராவல் அங்கேருந்து வர்றதுக்கும் வேலை ஒர்க் முடிஞ்சதுன்னா உடனே பகலில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் 2 வண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. வண்டி நல்லா இருக்குது. மேம் சேஃப்டி செம்மையாக பண்ணுறாங்களா? சேஃப்டி வைஸ் நல்லா இருக்குது. ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எப்படி சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை எப்படி சார்? சிவில் இன்ஜினியர். ஓகே சார். தூத்துக்குடியில் வேலை செய்கிறீங்களா? எங்கே சார்? தூத்துக்குடி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓ நீங்கள் கோயம்புத்தூர் சொந்தூரா சார்? மேட்டுப்பாளையம். ஓ ஓகே. ரெகுலராக வந்துட்டு போகிறேன். அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இவங்க குடியிலிருந்து எனக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ அங்கேயே எரிக்க முடியுது, இறங்குறது அங்கே போய் இறங்க முடியுதுனால எனக்கு ஒரு 2 வீலர் அங்கே போட்டு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சடனாக வீட்டுக்கு போகிறது சௌரியமாக இருக்குது. எல்லாத்துலேயும் எனக்கு வந்து ரொம்ப சௌரியமான ஒரு பஸ். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற கஸ்டமர் கிட்ட ரிவ்யூ கேட்பாங்க எப்படி இருக்குன்னு. மேம் எப்படி மேம் உங்கள் நேம் மேம்? என் பேர் தமிழ்செல்வி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக திருச்செந்தூர் போகிறதுக்கு நான் காரில் இல்லை பஸ்ஸில் வேறு ட்ராவல்ஸில் போயிருக்கேன். பட் இந்த ட்ராவல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நேற்று நைட்டு 10:30க்கு ஏறினேன். கோயம்புத்தூர்லேருந்து? கோயம்புத்தூர்லேருந்து இன்னைக்கு நைட் 10:30க்கு இறங்கிடுவார். ஸோ 24 ஹவரில் கோயம்புத்தூர் திருச்செந்தூர் போய் தரிசனம் பார்த்துட்டு ஒரு ரொம்ப பாதுகாப்பாக சேஃபாக ரொம்ப லக்ஸூரியஸாக வந்து இறக்கக்கூடிய ஒரு வண்டி கிடச்சிருக்குன்னா எனக்கு இந்த வண்டி இதான் ஃபஸ்ட் டைம். அது நான் தனியாக வரேன். இந்த வண்டி எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே இருக்கிற ஃபீலே இல்லை. நம்ம வீட்டில் பெட்டில் எப்படி தூங்குவோம் அந்த மாதிரி இருக்குது. அதை தாண்டி என்னென்னா, இப்போ வரையில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தலைவலிச்சுது. டிரைவர் கண்டக்டர்கிட்ட வந்து நான் சொன்னோன்னே அவங்க உடனே ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நிறுத்தி டீ வாங்கி கொடுத்து ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. உண்மையாலுமே இந்த பஸ்ஸில் வரைக்கும் ரொம்ப கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு நான் நினைப்பேன். நான் நிறைய ட்ராவல்ஸில் சென்னை, பெங்களூர்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தவங்க பேசுனாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான் சொல்லுவேன். 1-2 பேர் பேசுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நான் இறங்குற ஸ்டேஜ் விருந்தாளி மாதிரி உங்களை கவனிக்கிறேன். உண்மையாலுமே நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி நம்ம மதிச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ அதை விட பெஸ்ட்டாகவே இருக்குது. நான் தனியாக வந்தேங்கிற எனக்கு ஃபீலே இல்லை. பையனும் அவரும் வந்து வெளியில் வேலையாக போயிட்டாங்க. நான் தனியாக தான் வரக்கூடிய சொல்லுவேன். பட் ஆனாலும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்த மாதிரி நல்ல ஜாலியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எல்லாரும் எப்படி? கண்டிப்பாக திருச்செந்தூர் ட்ரிப்பு அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போனோம். கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த பஸ்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் இதோட இது தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். செம்மையாக நம்ம நிறைய ட்ராவல்ஸ் பார்த்துருக்கோம். பட் கண்டிப்பாக இந்த ட்ராவல்ஸில் ஒன்ஸ் போனால் 24 ஹவர்ஸில் திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்து ரீச் ஆயிடலாம். ஆமாம், டே நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால டே நைட் சர்வீஸ் இருக்கிறதுனால ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூப்பா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. யாருண்ணா?
கைஸ் இது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரிங்க. நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு அப்புறம் காஸ்டிக் சோடா அந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் நம்ம கேண்டி ட்ராவல்ஸ் வருதுங்க. இதான் ரொம்ப இதே அகலப்படுத்தலாம்ல. வண்டி எப்படி போவோம்? கைஸ் வர ரைட்டு கட் பண்ணால் நம்ம டிரைவர் நான் ஊருங்க கீரனூர். கைஸ் நம்ம தாமிரபரணி ஆறுங்க. கைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உப்பு உற்பத்திங்க, நம்ம சால்ட் மேனுஃபேக்சர். ஆமாம் கைஸ் அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போனால் தூத்துக்குடி ஹார்பர் வந்துடுங்க. கைஸ் நம்ம தலைக்கு தேய்க்கிற தேங்காய் கம்பெனியான விவிடி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் தான் இருக்குது. கைஸ் தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:08ங்க. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 3:15ங்க. நம்ம அட்வான்ஸாகவே வந்தாச்சுங்க. ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. டிரைவர்னா அட்டனர்னா ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. ஜாலியாக அப்படியே பேசிட்டு வந்தோங்க. நான் திருச்செந்தூர்லேருந்து ஃபுல்லாக கேபினெட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேக்லாம் நமக்கு மாட்டுங்க. நான் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இதுக்கடுத்து சூப்பராக இருக்குங்க ஜேர்னி பார்த்தீங்கன்னா. வாங்க அப்படியே பார்க்கலாம். கைஸ் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டைக்கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க.
டிரைவரை நான் பார்த்தீங்கன்னா உள்ளே பாட்டு போட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேபின்லேயும் பாட்டு போட்டு சூப்பராக வைப்பாக போயிட்டுருக்குங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபின் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா உள்ளே போகவே இஷ்டம் இல்லைங்க. ஏன்னா இங்கேயே ஃப்ரெண்டில் சூப்பராக இருக்குங்க ஜேர்னி பார்த்தீங்கன்னா. சரி வாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு எத்தனை மணி ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. குட்டியானே கவுருது. நம்ம ஊர் மியூசிக் போட்டா இது கொடுத்துட்றேன். ஐடி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அது பெரிய ப்ராசஸ்னா இது பார்த்து பொறுமையா பண்ணணும். கைஸ் மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுதுங்க. 15 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம வந்தாச்சுங்க. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 6 மணி தாங்க. இங்கே நிறைய பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போட் பண்ணுறாங்க நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா. கைஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படி அட்வான்ஸ் சேவிங்கில் போயிட்டுருக்கோங்க. கைஸ் நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுங்க. எப்படி இருந்துச்சு வைகை சாப்பிட்ற மாதிரி போகணுமே அழகா இருக்கு. போலீஸ்காரங்க நானே தண்ணி வருது. தெரியுது நான் சொல்லும்போது தெரியாதுன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போகும்போது இது மாதிரி இதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சு கொஞ்சம் சைடில் போடுறாங்க வண்டி ஓடும்போது கோயம்புத்தூர் வண்டி ஏசி வண்டி எடுத்து போடுறேன் பின்னாடி சூப்பரா இருக்கா? நீட் அண்ட் கிளீனா இருக்கா? நீட் அண்ட் கிளீனா இருக்கா? பஸ் தான் கேரளா. கைஸ் ஒரு பைபாஸில் சைட் மிரர் கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாப்புல. திண்டுக்கல் கரூர் அப்படின்னு பண்ணி கரூர் டெலிவரி ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7:25 ஆகுது. நமக்கு வாடிப்பட்டிக்கிட்ட டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வேறு லெவலுங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பலூன் சஸ்பென்ஷனு வண்டி பார்த்தீங்கன்னா மிதக்குதுன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா. சரி வாங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை நமக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க.
ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சூப்பர், பார்க்கலாம். ஸோ கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூரில் 10:40க்கு நம்மளை இறக்கி விட்டாங்க. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 10:50ங்க. 10 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே நம்ம வந்தாச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கேங்க. ஏன்னா ரிட்டர்ன் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம ஜங்ஷனில் வந்து எண்டிங் கார்டு கொடுத்துடலாம். ஏன்னா அங்கே சிங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதுலேயே இந்த மாதிரி ஒரு ஜேர்னி எனக்கு அமைஞ்சதே இல்லைங்க. ஏன்னா நம்ம டிரைவர் அண்ணாவாக இருக்கட்டும், ஆன்போர்ட் அசிஸ்டன்டாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்கிட்ட அப்படியே ஒரு விருந்தாளி மாதிரி பழகினாங்க. செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக கேபினில் உட்காந்துட்டாங்க. உள்ளே போய் படுக்கவே இல்லை. ஏன்னா அப்படியே டிரைவர் அண்ணாகிட்ட பேசிட்டு அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஜேர்னி நம்ம கஸ்டமருக்குலாம் ரிவ்யூ கேட்டிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர் திருச்செந்தூர் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்வீஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்கங்க. ஓகே, ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டுங்க. பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா படுத்துட்டு நம்ம சென்னையில் இறங்க வேண்டியதாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவலாக சந்திப்போம் மக்களே. டாட்டா.